ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்வீட் அம்மு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா? என்னத்துக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, தலைக்கறி குழம்பு தாங்க வச்சு காட்ட போகிறேன். ஈஸியாக, சிம்பிளாக, டேஸ்டியாக, சூப்பராக, யம்மியாக, ஸ்பைசியாக தலைக்கறி குழம்பு எப்படி வைக்கணும் நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல் என்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் பாருங்கள், கழுவி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 6 விசில் 7 விசில் வரா மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் பாருங்கள் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு 7 விசில் இருக்கும், 7-8 விசில் கூட தாராளமாக விடலாம். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா அரைச்சிடலாம். இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. ஜாரில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 4 வரமிளகா சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா 4 சேர்த்துக்கோங்க. இது கூட பட்டை, லவங்கம், கிராம்பு, மிளகு, சீரகம், சோம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கட்டும், ரொம்ப நைஸாக வேண்டாம், கொரப்பாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். வாங்க, ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கிட்டு பட்டை, லவங்கம் சேர்த்துக்கோங்க. ஒரு பூ சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் வெடிக்கும் போது நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த விழுதை உள்ளே சேர்த்துக்கலாம். ஸ்லிம் வச்சுக்கோங்க. ஸ்லிம்மில் வச்சுட்டு உள்ளே சேருங்க, மேலெல்லாம் தெளிக்கும். இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதக்கி விடுங்க. அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் நல்லா மேலே வரா மாதிரி நல்லா வதங்கட்டும். பாருங்கள், அந்த எண்ணெயெல்லாம் மேலே தெரியுது. இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தலைக்கறி வாரம் நீங்கள் எடுத்து செய்யலனாலும் பரவாயில்ல, மாதத்தில் ஒரு 3 நாள் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. கூட கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம வேக வச்சு இருந்தோம் இல்லையா, அதில் நான் அந்த மசாலாவை சேர்த்துக்கிறேன். குக்கர்லேயே சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம வேகலைன்னா, அந்த தலை வேகலைன்னா இன்னும் ஒரு 4 விசில் எக்ஸ்ட்ராவாக விடலாம். அதனால நான் குக்கர்லேயே சேர்த்துக்கிட்டேன். இப்போ தேவையான அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா மட்டன் மசாலா சேர்த்துருக்கோம், கரம் மசாலா சேர்த்துருக்கோம், வரமிளகா அரைச்சி போட்டிருக்கோம். அதுக்காக இப்போ நல்லா இதை கலந்து விடுங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. கொதி வரட்டும். ரொம்ப ஹெல்திங்க. வாரத்தில் இல்லை, மாதத்தில் ஒரு 2 நாள் செய்யுங்க. 2 கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. தேவையான அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த தலைக்கறி வாங்கும்போது மூளையும் சேர்த்து தயவு செஞ்சு வாங்குங்க. அவங்க ஏமாத்துறாங்க, நிறைய ஏமாத்துறாங்க. இப்போல்லாம் ஏமாத்து நிறைய நடக்குது. சேர்த்து வாங்குங்க. தலைக்கும் சேர்த்து தான் நம்ம காசு கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், நான் இப்போ மறுபடியும் ஒரு 4 விசில் வச்சு இறக்கியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்ததுனால இப்போ 4 விசில் விட்டுருக்கேன். மறுபடியும் நான் நல்லா வெந்திருக்கு. இப்போது பாருங்கள், குழம்பு நல்லா கிரேவியாட்டம் இருக்குது, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை. இந்த மாதிரி இருக்கும்போது சுட சுட சாதத்தில் பிடிச்சி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். தலைக்கறி எல்லாமே நல்லா வெந்திருக்கு, பஞ்சு போல் வெந்திருக்கு. ஓகே, இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.